நல்லா இருந்தது ப்ரோ, படம் நல்லா இருந்தது ப்ரோ. கிரைம் த்ரில்லர் மூவி ப்ரோ. கடைசியில வந்து கில்லர் யாருன்னு சொல்லி ஆடியன்ஸே கெஸ் பண்ண விட்டுட்டாங்க. டிஃப்ரெண்டான கிளைமேக்ஸ், பெருசா யாரும் அட்டம் பண்ணாத கிளைமேக்ஸ். யூஸ்வலா நம்ம ஊர்ல இருந்து பாத்தீங்கன்னா எல்லாமே ரிவீல் பண்ணிடுவாங்க. இவங்க வந்து ஆடியன்ஸே கெஸ் பண்ண விட்டுட்டாங்க. ஆமா, கடைசியில அது கொஞ்சம் புதுசா இருந்தது. ஆமா, தமிழ் அப்படி படம் பெருசா வந்தது கிடையாது. ஆடியன்ஸை கெஸ் பண்ண மாதிரி நான் பார்த்தது கிடையாது. இது புதுசா அட்டம் பண்ணிருக்காங்க, நல்லா இருக்கு ப்ரோ. சூப்பரா பண்ணிருக்காரு ப்ரோ. நேச்சுரலா நல்லா பண்ணிருக்காரு. பெர்ஃபார்மன்ஸ் டிஃபரெண்டான த்ரில்லர் தான் ப்ரோ. கதைன்னு பாத்தீங்கன்னா ஒரு நார்மலா தான் இருக்கும். அந்த கிளைமேக்ஸ் கொஞ்சம் டிஃபரெண்டா ட்ரை பண்ணிருக்காங்க ப்ரோ. கண்டுபிடிக்க முடிஞ்சது ப்ரோ. ஓரளவு கெஸ் பண்ண முடிஞ்சது. ஆனா கரெக்டான்னு சொல்லி கன்ஃபார்மா தெரியாது. கெஸ் தான். நல்லா இருந்தது பாஸ். சஸ்பென்ஸ் த்ரில்லரை விட சஸ்பென்ஸ் தான் இதில் மெயின். இது சஸ்பென்ஸ் கான்செப்ட் நல்லா இருந்தது. படத்துல வந்து கிளைமேக்ஸ் நம்ம கையில விட்டது எப்படி இருந்தது? அதுதான் அது. அதாவது இப்போ நம்ம இவங்க தான் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தா இன்னொருத்தர் சொல்லுவாங்க, இவங்கன்னு சொல்லும்போது இன்னொருத்தர் சொல்லுவாங்க. ஸோ நம்ம கையிலே சாய்ஸ் கொடுத்துட்டாங்க, நீங்களே யார் வேணா டிசைட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதை நான் இப்போ சொல்லிட்டோம் அப்படின்னா அது போயிடும். 4 கொலையாளியுமே நமக்கு சாட்டிஸ்ஃபைங்கா இருக்கும். 4 பேர் இல்லை, கண்டிப்பா யார் வேணா பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு கான்செப்ட் தான் அது. ஆனால் அது ஒரு நல்ல ஒரு டிஃப்ரெண்டான இதுதான். இல்ல கண்டிப்பா பாஸ், எல்லாமே ஒரே கிளைமேக்ஸுக்கு கொண்டு வந்துட்டு இவர் தான் அப்படின்னு சொல்லி முடிக்கிறத விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு இல்லையா? ஒரு புதுவான இது, எப்பவுமே ஒரு நியூ இது வந்தா நல்லா இருக்கும் இல்லையா? ஸோ அந்த ஒரு கான்செப்ட் இது வந்து இது டெஃபினட்டா நல்ல ஒரு இல்லை, கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா நம்ம இவங்களான்னு சொன்னா அப்புறம் இன்னொருத்தர் சொல்லுவாங்க. ஸோ 4 பேருமே வந்து பாத்தீங்கன்னா ஈக்குவல் இதுல தான் இருக்காங்க. ஸோ யார் வேணா அதுல இருக்கலாம். பட் யார் பண்ணாலுமே அது நியாயமான இதுதான். கலையரசன் சரி, அப்புறம் விதார்த்தும் சரி, எல்லாரோட இதுவுமே நல்லா இருந்தது. விதார்த்துக்கு வந்து வாய்ஸே கிடையாது, பட் ஆனால் அவரோட ஆக்ஷன் ஸ்பீக்ஸ் நல்லா நல்லா இருக்கு ப்ரோ. படம் நல்லா இருக்கு, பார்க்கலாம். ஓவரால் நல்லா இருக்கு, படம் நல்லா இருக்கு. விதார்த் சார் நல்லா பண்ணியிருக்காரு. விதார்த் சாரை விட ஜான் விஜய் சாரும் சந்தோஷ் பிரதாப் சாரும் நல்லா பண்ணியிருக்காங்க. சார்பட்டாலே அவங்களோட காம்போ எப்படின்னு தெரியும். சார்பட்டா மாதிரி எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அதான் சந்தோஷ் பிரதாப் சார் நல்லா நல்லா எடுத்துகிட்டு போயிருக்காரு. கையில் அதுதான் கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்கு பிரதர். அது ஆமாம் பிரதர், கண்டுபிடிக்கணும். எல்லாரையுமே சொல்லலாம். அது யாருன்றதே கரெக்டாக கெஸ் பண்ணுறது நம்ம கையில் தான் இருக்குது. அது நீங்கள் எல்லாம் படம் பார்த்தா தான் தெரியும். அது ஒரு 2-3 நாள் ஆனால் தான் எல்லாரும் ஒரு கருத்து வைப்பாங்க. அதில் தான் கண்டுபிடிக்க முடியும். உங்களுக்கு பார்த்த வரைக்கும் கண்டுபிடிக்க முடிச்சா உங்களுக்கு எல்லாரையுமே சொல்லலாம் சார். அதில் இருக்கிற அந்த 4 கேரக்டரும் எல்லாரையுமே சொல்லலாம். அது இந்த மாதிரியான படங்கள் தமிழ் சினிமாக்கு புதுசாக இருக்கும். கண்டிப்பாக புதுசாக தான் இருக்கும். பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான் படத்தோட ஒரு ப்ளஸ்ஸே. பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லா பண்ணியிருக்காரு. ராஜ் பிரதாப் நினைக்கிறேன் நல்லா பண்ணியிருக்காரு. த்ரில்லிங்காக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃபும் த்ரில்லிங்காக இருக்குது, செகண்ட் ஹாஃபும் நல்லா த்ரில்லிங்காக தான் இருக்குது. ஒரு 2-3 டைம்ஸ் மூவி பார்த்தா தான் கொஞ்சம் நல்லா புரியும். இந்த படம் ஸ்லோவாக போகிற மாதிரி சொன்னாங்க. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோ தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா கொஞ்சம் வேகமாக இருக்குது, செகண்ட் ஹாஃப் ஸ்லோ தான். யாரும் கெஸ் பண்ண முடியுது அவங்களால? கெஸ் பண்ணலாம் பிரதர், எல்லாரையுமே கெஸ் பண்ணலாம். அது ஆடியன்ஸ் கையில் தான் இருக்குது. ஃபர்ஸ்ட்லேயே சொல்லிடுறாங்க என்னன்னு சொல்லிட்டு. நீங்கள் தான் கெஸ் பண்ண, ஆடியன்ஸை கெஸ் பண்ணோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஃபீல் இருக்கும், நல்ல ஒரு இது. படத்தில் இதுக்கப்புறம் நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் இது பண்ணுங்க சார், ரிவ்யூ பண்ணுங்க. த்ரில்லிங்காக இருந்தது. நம்ம யாரு சரி லாஸ்ட்டாக எங்களுக்கு கொஞ்சம் பார்க்கறதுக்கு இதுவாக தான் இருந்தது. இல்லை ஃபர்ஸ்ட் டைம் நானே இது மாரி வந்து ஃபர்ஸ்ட் டைம் இது நீங்கள் என்ன மாரி பார்த்துட்டு நீங்களும் வந்து தேட்டருக்கு வந்து பார்த்துட்டு அப்படி நீங்களும் கெஸ் பண்ணி சொல்லுங்க. சொல்லிட்டு எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. டைலாக்கே இல்லை, எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. ஆடியன்ஸ் நீங்களும் வந்து பார்த்துட்டு கொஞ்சம் இது பண்ணுங்க. நாங்கள் சொல்லிட்டு எல்லாருமே ஆக்டிங் எல்லாமே நல்லா பண்ணிருக்காங்க. நீங்க வந்து பார்த்துட்டு நீங்க வந்து சொல்லுங்க. சரி, தேங்க்யூ. சஸ்பென்ஸ் மூவி பிடிச்சவங்க டெஃபினெட்லி பார்க்கலாம். கொஞ்சம் டிடெக்டிவ் மைண்டா இருக்கிறவங்களும் வந்து பார்க்கலாம். ஏன்னா அதுல ஸ்டார்டிங்ல வந்து அந்த கிளைமர் இருக்கிறதுனால நீங்க தான் வந்து யார் கொலைகாரன்ட்டு சொல்றதுனால வந்து ஐ ஃபீல் தட் நம்ம ஒரு சீனும் ரொம்ப ரசிச்சு ரொம்ப கியூரியஸா பார்க்கறதுனால வந்து ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் எவ்ரி கேரக்டர் தே ஹவ் டன் தேர் ஜாப் ரியலி வெரி வெல். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு படம். கலையரசன் ஆகட்டும், மனசாட்சி ஆகட்டும், இல்ல இது ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்னாலே வந்து நம்ம எதுவும் சொல்ல முடியாது. தே ஹேவ் மேட் அன் அட்டெம்ப்ட், பட் சக்சஸ் ஆகிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்கு. அதுதானே அதுல ஒரு த்ரில்லர். நான் என்னோட ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கெஸ் ஒர்க்ல இருந்துச்சு, பட் இட் இஸ் நாட் லைக் தட். கண்டிப்பா நீங்க பார்த்து வந்து நீங்களே கெஸ் பண்ணீங்கன்னா தான். எக்ஸெப்டன்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பா அக்செப்ட் ஆகும். இந்த மூவி ஒர்க் ஆகும், கண்டிப்பா ஒர்க் ஆகும்.
படம் நல்லா இருக்கு, நல்லா த்ரில்லிங்கா இருக்கு. 4 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கொலை நடந்திருக்கு. 4 பேர் கொலை பண்ணிருக்காங்க. கிரைம் மூவி தான், எல்லாருமே வந்து ஃபேமிலியோட பார்க்கலாம். கிளைமேக்ஸ் நம்ம கையில விட்டது எப்படி இருந்தது? அது புதுசா இருக்கு. இது வந்து தான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணிருக்காங்க. நிறைய பேர் வந்து பார்க்கலாம். பார்த்தா அவங்களுக்கே வந்து பிடிக்கும் இந்த படம். கண்டுபிடிச்சீங்களா? யாருன்னு கரெக்டா கண்டுபிடிக்க முடியல. 4 பேருமே தான் கொலை பண்ணிருக்காங்க. சரி பார்ப்போம் இதுக்கப்புறம் தான். என்ன ரொம்ப பிடிச்சது படத்துல? வித்தியாசத்தோட performance. வித்தியாசமா பண்ணிருக்காங்க, அதுதான் நல்லா இருக்கு. அதாவது யாருமே இப்படி பண்ணல, இதான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணிருக்காங்க, அது செம்மையா இருக்கு. வித்தியாசத்து கலையரசன் கலையரசன் சார் சூப்பரா நடிச்சிருக்காரு. புதுசா ட்ரை பண்ணிருக்காங்க. அந்த சவுண்ட் எஃபெக்ட் அதெல்லாம் அவருக்கு பிடிக்கலன்னு நல்லா இருக்கு. எல்லாருமே ஃபேமிலியோட ஆமா இருக்கு. எல்லாருமே வந்து பார்க்கலாம். ஃபேமிலியோட பசங்க எல்லாம் பயப்பட வேண்டாம், நல்லாவே வந்து பார்க்கலாம். பயப்படுற அளவுக்கு இல்லைன்னு சொல்றேன். நல்லாவே வந்து எல்லாருமே பார்க்கலாம். அந்த மாதிரி